இதன் நோக்கம் வந்து விளக்கேற்றுறது தான் அப்படின்னா அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் இந்த இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் மலைக்கு மேலே போய் பூமி பூஜை போடுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள், யாருடைய அனுமதியுமே இல்லாம. பூமி பூஜை போடுவதற்கான முயற்சியை ஏன் எடுத்தாங்கன்னு கேட்கும்போது அதான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல, நாங்க பூமி பூஜை போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி நிர்வாகிகள் பூமி பூஜை போடுறதுக்கு மேல போறாங்க. அது எப்படி? ஏன்னா எல்லாரும் சேர்ந்தாலும் அது அறநிலையத்துறை தானே பண்ணணும். ஆமா, இவங்க மேல போகும்போது இந்த இடத்துல தான் போலீஸ் ப்ரொவோக் ஆகி போலீஸுடைய ஈகோ கிளாஷ் ஆகி போலீஸ் வந்து அவங்க மேல வழக்கு பதிவு செய்யறாங்க. அதற்கு பிறகும் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் மலைக்கு மேல் தாங்கள் விளக்கேற்ற போவதாக ஒரு பெரிய பிரச்சாரத்தையே நடத்துறாங்க, துண்டறிக்கைகள் வெளியிடுறாங்க. அந்த துண்டறிக்கைகள்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா மலைக்கு மேல் இருக்கக்கூடிய தர்காவை அப்புறப்படுத்த போவதாக அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை சொல்றது நான் இல்லை, அதே இந்து முன்னணி அமைப்பிலிருந்து இந்த 94 காலகட்டத்தில் வெளியே வந்த தியாகராஜன் அப்படின்றவர் ஹிந்து பக்த கான சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு நடத்துறாரு. அந்த அமைப்பு தான் இந்த வழக்கையே தாக்கல் பண்றாங்க. 94ல தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு என்பது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோ நடத்தின வழக்கு அல்ல. அந்த வழக்கின் மனுதாரர் ஹிந்து பக்த கான சபையினுடைய மாநில குழு தலைவர் வி தியாகராஜன் அப்படின்றவர் தான் வழக்கு தொடுக்கிறார். அவர் யாருக்கு எதிராக தொடுக்கிறார்னா யூனியன் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, செல்வி ஜெயலலிதா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், போலீஸ் கமிஷனர், HRNC கமிஷனர், இந்து முன்னணி, சிக்கந்தர் சுல்தான் சிக்கந்தர் அவுலியா தர்கா, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள்னு 9 பேருக்கு எதிராக இந்த வழக்கை தொடுக்கிறாரு. இதுல ரொம்ப ஹைலைட்டான 2 அடிஷன்ஸ் வந்து பெட்டிஷன் ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 3யும் ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 7ம். ரெஸ்பாண்டன்ட் 3 வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், ரெஸ்பாண்டன்ட் 7 வந்து இந்து முன்னணி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.